32 என்ஐடிஸில் இருக்கக்கூடிய 86 வெவ்வேறு வகையான கோர்சஸுக்கு என்ன க்ளோசிங் ரேங்க்ஸு, அதர் ஸ்டேட் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம கோர்சஸ் வருங்க. அதனால தான் A to Zன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இது எத்தனை என்ஐடிஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 என்ஐடிஸில் இருக்குது. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,492, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 9,052, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 4,554, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,494. ஸோ இது நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு என்ஐடிஸில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 என்ஐடிஸில் க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரான்ச்சுக்கு க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 26,492. ஸோ உங்களுடைய ரேங்கிங் வந்து இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதாவது 26,492க்குள்ளே, அதாவது 25,000 அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 என்ஐடியில் ஏதாவது ஒரு என்ஐடியில் உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி உங்கள் கேட்டகரி என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள்